என்னப்பா எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நானும் போட்டேன். என்னடா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, இப்பயும் ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ போட் எலெக்ஷன் அப்டேட், அதாவது இந்த எலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு, எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனோட போலிங். இந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் இல்லாத அளவுக்கு 85% போல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கரூர்ல 92% சம்திங் போல் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில 75% போல் பண்ணப்பட்டிருக்கு. அங்க ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் ஊரு ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டத்துல. இங்க இருந்து அங்க போறதுக்கு அரௌண்ட் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்பனா கன்னியாகுமரியில இங்க இருக்கிற உறவுகள் அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ரெண்டாவது பார்ட்டியோட டிக்ளரேஷன். அதாவது ஒரு எலெக்ஷனும் முடியும் போது ஒவ்வொரு பார்ட்டியும் இந்த எலெக்ஷனை பத்தி இந்த ரிசல்ட்டை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுல முதல்ல டிவிகே இந்த வாட்டி கண்டிப்பா மாற்றம் வரும், கவலையப்படாதீங்க, டிவிகே ஜெயிச்சிடும், கான்பிடண்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎம்கே மாற்றம் வர்றதுக்குலாம் சான்ஸ் இல்லை, இந்த வாட்டியும் நாங்க தான், ஸ்டாலின் ஆச்சு தொடர போகுது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறது உறுதி, ஆனா கொஞ்சம் கண்காணிப்புலயே இருக்கணும், ஏன்னா நடுவில் என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு, இன்டிகிரேட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்டிகே ஓப்பனாவே இந்த எலெக்ஷன் எங்களுக்கு ஃபேரா நடக்கல, எங்களுக்கு ரீ எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றது மட்டும் இல்லாம அதுக்காக போராட்டமும் பண்ணியிருக்காங்க. மூணாவது கோட் அப்செட்டட், அதாவது இருக்கிற எல்லாருமே விஜயனை சொன்ன காரணத்தினாலயோ இல்ல என்னமோ தெரியல, வெள்ளை கலர் சட்டையும் காக்கி கலர் பேண்ட்டும் போட்டு வந்ததுனால எல்லாரும் அவங்க கமெண்ட்ல போய் கோட் அப்செட்டட், சாங் அப்செட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவுக்கு அந்த மாதிரி சோசியல் மீடியால ட்ரெண்டா நம்ம பார்க்க முடியுது. சரி, ஆக்டர்ஸ் மட்டும் தான் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம டேடி அவரும் அதே பஸ்ல வந்திருக்காரு, என்ன கதைன்னு தெரியல. அப்புறம் கடைசியா இந்த ஓட்டை கேஷ் பண்றதுக்காக, அதாவது என்னோட ஓட்டை நான் போடுறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 15 மணி நேரம் டிராவல், அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி என்னோட ஜனநாயக கடமையை முடிச்சது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு புரியுது, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க மத்தியில நான் பட்டது பெரிய கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வரைக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணது இல்லை எதுக்காகவும். ஓகே, இந்த எலெக்ஷன் யாருக்கு ஆதரவா வந்தா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னு நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுறோம்.